இல்லை ஃபஸ்ட்டு கிராஸ் ஆனுவல் வேல்யூ ரொம்ப முக்கியம். செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியில் எப்படி ஆனுவல் வேல்யூ முக்கியமோ அதே மாதிரி லெட்டட் ப்ராப்பர்ட்டியில் கிராஸ் ஆனுவல் வேல்யூ முக்கியம். இங்கே முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட் வேல்யூ, ஆக்சுவல் ரெண்ட்டு, அதில் அன்ரிலைஸ்ட் ரெண்ட்டை கழிக்கணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு அது ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டில் செட் பண்ணுது. ஆக்சுவல் ரெண்ட்டுக்கு நம்ம ஆக்சுவலாக ரிசீவ் ஆகுது. ஃபேர் ரெண்ட் வந்து நெய்பர்ஹுட்டில் அந்த ஏரியாவில் என்ன போயிட்டுருக்கு, கவர்மெண்ட் அத்தாரிட்டி என்ன செட் பண்ணுறது, முனிசிபல் வேல்யூ. MFAS முனிசிபல், ஃபேர், ஆக்சுவல், ஸ்டாண்டர்ட். highest of the 3, highest of 3 and 4, least of the 2. அதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ இதில் அன்ரிலிஸ்ட் நம்ம கழிக்கணும், ஆல்ரெடி பேசியாச்சு. முனிசிபல் வேல்யூ 60,000, 60, 68, 64, ஏன்னா 2000 அன்ரிலிஸ்ட்டு கழிக்கிறோம். கழிச்சது போக தான் 64,000. highest of 3, 68, highest of the 2, 64, least of the 2, 64. அதே மாதிரி தான் எல்லாம். இந்த மூணுத்தில் எது பெருசு, 68. இது மூணுத்தில் ரெண்டுத்தில் எது பெருசு, 62. ரெண்டுத்தில் எது சின்னது, 62. ஏற்கனவே பேசுந்தான். பட் அன்ரிலைஸ்ட் ரெண்ட்டை கழிக்கிறோம், அதான் மிச்சம். இங்கே இருக்க அன்ரிலைஸ்ட் ரெண்ட்டை பார்க்குறோம். 66 2 போச்சுன்னா 64, 66 6 போச்சுன்னா 60, 72 5 போச்சுன்னா 67, 3 சமம் 67 இருக்கும் பாருங்கள், இருக்கா 67. இதில் 68 70 ஆன்சர் அவ்வளோதான். இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ சில பேர் வந்து சில பேர் இல்லை, பொதுவாகவே ஒருத்தர் வீடு வாடகைக்கிறோன்னா அட்வான்ஸாக 6 months இல்லை 1 year இல்லை 5 months ரெண்ட்டு வாங்குவோம். அதுக்கு ட்ராக்ஸ் ட்ரீட்மெண்ட் இல்லை. ஏன்னா வந்து இட் நீட்ஸ் டு பி ரிட்டர்ன் பேக் டு த டெனன்ட். திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்தாகணும் இல்லையா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வேக்கன்சி லாஸ். வேக்கன்சினா இப்போ நம்ம ரெண்ட்டு கொடுத்துருக்கோம், ரெண்ட் வெக்கேட் பண்ணிட்டான், அடுத்து ஒரு 4 மாதத்துக்கு வீடு காலியாக இருக்குது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 8 மாதத்துக்கு மட்டும் நம்ம ரெண்ட்டு கணக்கு பண்ணால் போதும். ஃபுல்லி ஆக்குபைட்னா இப்போ 30,000 rupees பெர் மந்த்னா இன்டர்வியூவில் ஆல் மந்த்ஸ் ஆக்குபைட், அப்போ 3,60,000 வரும். ரைட்டா, 2,40,000, 3,00,000, 4,80,000 rupees அப்படின்னா ஹையஸ்ட் ஆஃப் த 3 3,60,000. இதில் ஹையஸ்ட் ஆஃப் த 2 வந்து 4,80,000. இந்த 3 லீஸ்ட் ஆஃப் த 2 3,60,000 வந்துடும். பட் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக ப்ரூஃப் வச்சுருக்கணும். இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கரண்ட் யூசேஜெலாம் செக் பண்ணுவோம். உள்ள ஆள் இருந்தால் யூசேஜ் இருக்கும். 150 யூனிட் ஓடி இருக்கு, 200 இருக்குது, எப்படா அப்படின்னு கேட்பான். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து 3,60,000. வேக்கன்சி லாஸ் வந்து 1,20,000 rupees. ஆக்சுவலாக 30,000 வாடகை இருந்துச்சுன்னா 36, 3,20,000 வசூலாக. பட் வேக்கன்சி லாஸ் வந்து வேக்கன்சி லாஸ் 1,20,000 rupees. இதுக்கு 4 மாதத்துக்கு 4 3 12. வேக்கன்சி லாஸ் வந்து ஷுட் பி டிடக்டட் ஒன்லி ஃப்ரம் த GAV, அதான் முக்கியம். GAV வந்து ஆஸ் யூ கேனாட் ரெக்கவர் ஆர் ஆஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ரம் த நியூ டெனன்ட். புதுசாக ஒரு டெனன்ட் போய் கேட்க முடியாது இல்லையா, 4 மாதம் காலியாக இருந்துச்சு, அந்த வார்டெலாம் ஓட தான் சேர்த்து வாங்குவேன். இல்லை போகிற டெனன்ட்டை கூட நீ கேட்க முடியாது, ஏன்னா அவன் ஆல்ரெடி போயிடுவான். அவங்ககிட்டையும் வந்து நான் அடுத்த 4 மாதம் காலியாக இருக்க போகுது அப்படின்னு நீ சேர்த்து கொடுத்துரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து தான் அதை டிடக்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்த சம்மில் வேக்கன்சி பீரியட் 1 2 3 4 கொடுத்து ஆக்சுவலாக என்னென்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் GAV கண்டுபிடிப்போம். GAV கண்டுபிடிச்சி இப்போ இதில் எப்படி GAV ஹையஸ்ட் ஆஃப் த 3 68, ஹையஸ்ட் ஆஃப் த 2 3 and 4 62. ஆக்சுவலாக இந்த ஆர்டரில் எழுதணும், தான் மேட்டு. ஸோ இதில் இது 60,000 வேக்கன்சி லாஸ் ஒரு மாதம் காலியாக இருக்குது. ஆக்சுவல் ரெண்ட் 60,000, 12 60, அப்போ 5,000 கழிக்கணும், அதுவும் தெரிஞ்சிருக்கணும். 57,000 rupees. ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி ஆக்சுவல் ரெண்ட் 66,000 டிவைட் பண்ணி 5,500 கழிக்க தெரியணும் எத்தனை மாதம். இது 2 மாதம் ஆக்சுவலாக. இங்கே இது 3 மாதம், 72,000 டிவைட் பை 12 போட்டு மல்டிப்ளை பை 3 அதை கழிக்கணும். இது GAV மைனஸ் 3 months ரெண்ட் 18,000 rupees கழிக்கணும். அதே மாதிரி இதில் ஹையஸ்ட் ஆஃப் 120, இதில் 120, அப்போ 120 தான் GAV மைனஸ் 10,000 rupees, 4 மாதம் 40,000 80,000 இதான் விஷயம். அப்போ தமிழ் வந்து if standard rent given, you have to perform 3 steps: highest of the 3, highest of the 2, least of the standard rent given, highest of the 3, highest of the 2 and least of the 2. Standard rent not given na highest of the 3 மட்டும் தான். சிம்பிளாக போடலாம். ஆக்சுவல் ரெண்ட் வந்து நம்ம போடுறப்ப எக்ஸ்க்ளூடிங் மெயின்டெனன்ஸ் போடணும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் அன்ரியலைஸ்டு ரெண்ட்
ஷுட் பி ரெடியூஸ்ட் ஃப்ரம் ஆக்சுவல் ரெண்ட் தென் ஷுட் பி கம்பேர். அதான் முக்கியம். அன்ரிலைஸ்ட் ரெண்ட்டை கழிச்சிட்டு போடணும். ரெக்கவர்ட் அமௌண்ட் வில் பி ட்ரீட்டட் இன் த ஃபியூச்சர். எப்படி அது ட்ரீட் பண்ணுறது நம்ம ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். வேக்கன்சி லாஸ் இருக்கா ஜிஏவி கண்டுபிடிச்சிட்டு இஃப் த ஹவுஸ் இஸ் ஆக்குபைட் ஃபார் 12 monthsக்கு இருந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெட் பண்ணணும் வேக்கன்சி லாஸ் எது ஜிஏவியில் இருந்து. முனிசிபல் டேக்ஸ் வந்து கேன் பி ரெடியூஸ்ட் ஃப்ரம் த ஜிஏவி பட் ஒன்லி ஆன் பேமெண்ட் பேசிஸ். இப்போ பண்ணால் மட்டும்தான், டீம்டு பேசிஸில் கிடையாது. பிஃபோர் 31st March ஆஃப் த இயர். ரைட்டா? ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அன்பெய்டு, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் பெய்டு பட் பெய்டு பிஃபோர் 31st March தென் இட் இஸ் அலவுட் அஸ் ரிடக்ஷன். ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மிஸ் ஆகிடுச்சு, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் மொத்தமாக சேர்த்து பே பண்ணிட்டா அப்படின்னா 31st Marchக்குள்ளே பே பண்ணால் அது அலவுட் அஸ் ரிடக்ஷன். முனிசிபல் டேக்ஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை டெனன்ட் அப்படின்னா ஓனர் தான் பண்ணிடணும், அது நாட் அலவுட் அஸ் ரிடக்ஷன். ரைட்டா? ஸோ அதே மாதிரி தான் எல்லாம் கொடுத்துருங்க. இல்லை யூஆர்ஆர் வேக்கன்சி லாஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.